ஏன்ப்பா இந்த பாகிஸ்தான் பிளேயர்ஸுக்கெல்லாம் என்னையா பிரச்சனை? ஒருத்தன் என்னன்னா நோபல் போட்டு வெளியே போறான், ஒருத்தன் என்னன்னா ரிட்டையர்ட் ஆகிறான், ஒருத்தன் என்னன்னா கோச்சிட்டு போறான். யாரையா இவனுங்களா? எப்போ இப்ப நடந்துட்டு இருக்க இந்த பிபிஎல்ல இந்த ஸ்டீவன் ஸ்மித், பாபர் அசம் எல்லாரும் இந்த சிட்னி சிக்ஸர்னு ஒரு டீமுக்காக விளையாடிட்டு இருக்காங்க. நேற்று முந்தாண்டு நடந்த ஒரு மேட்ச்ல சிட்னி தண்டருக்காக விளையாடினாங்க. அதில் 189 ரன் அடிச்சாங்க. சிட்னி தண்டர் அது சேஸ் பண்ணா 2 பேரும் காட்டுல பூந்தாங்க. என்ன மாதிரியான அடி இந்த ஸ்டீவன் ஸ்மித்துக்கு இந்த பேக் டு ஃபார்ம். சரி, அவன் அப்படி யாரும் பாபர் அசம் வந்து ஸ்டொக்கு போட்டு ஆடிட்டு இருந்தா, நீ டீசெண்டா அவனுக்கு என்ன மாதிரி ஆடிட்டு இருந்தா அதெல்லாம் விடுவோம். 10 ஓவருக்கு மேல பவர் சர்ஜை வந்து இவங்க ஆக்டிவேட் பண்ணாங்க. பவர் சர்ஜினா ஒண்ணுமே இல்லை, 2 ஃபீல்டரை வெளியிக்கணும், மீதி எல்லாம் அவங்க நிற்கணும். பவர் பிளே மாதிரி இவங்க ஆக்டிவேட் பண்றது 10 ஓவருக்கு பிறகுதான் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணணும். பவர் சர்ஜி நடக்கிற 1 ஓவருக்கு மாதிரி பாபர் அசம் ஸ்ட்ரைக்ல இருக்க பேட்ல போட்டு சிங்கிள் ரன் அடிக்க பாபர் அசம் வந்து ட்ரை பண்ணிருக்கான். ஸ்டீவன் ஸ்மித் வந்து வேணாம்ப்பா, நீ ஸ்லோவா ஆடிட்டு இருக்க, பவர் சர்ஜை வந்து நான் வந்து மேட்ச் ஃபீஸ் பண்ணுங்கிற காரணத்துக்காக சிங்கிளை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டான் இந்த ஸ்டீவன் ஸ்மித். அடுத்த 2 ஓவர்ல பீடிச்சுட்டா சிட்னி தண்டர்ஸ். நம்ம தலைவர் ஸ்டீவன் ஸ்மித் எப்பா என்னமா அடி! அந்த ஓவர்ல மட்டும் 6 பால்ல 32 ரன், ஒரு புழு ரெக்காரே படிச்சாயா அந்த ஸ்டீவன் ஸ்மித். எப்பா ஒரு ஓவர்ல 32 ரன், 44 பால்ல செஞ்சுரி. ஸ்டீவன் ஸ்மித் வெளுத்து விட்டான். மறு சைட்ல நிக்கிற பாபர் அசம் 47 ரன்ல அவுட் ஆகி டென்ஷனோட வெளியே போனா. எப்பா இந்த பாகிஸ்தான் பிளேயர் எங்க போனாலும் ஒரு வில்லங்கத்தான் போவானுங்க போல. எப்பா ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த ஸ்டீவன் ஸ்மித் ஐபிஎல் ஆக்சுவலா எந்த டீமாவது தட்டி இருந்தா எல்லாத்துக்கு ஜாக் போடுறான். இன்னும் அந்த கேஆருக்கு வந்து ரிப்ளேஸ்மெண்ட் ஆக்சுவலா ஸ்டீவன் ஸ்மித் இருக்கலாம். முஸ்தபிசர் ரஹ்மான் வெளியே போயிட்டாரு, ஸ்டீவன் ஸ்மித் ரிப்ளேஸ்மெண்டா வரலாங்கிற தகவல் வந்து வந்துகிட்டே இருக்கு. எடுத்தா அவங்களுக்கு ஜாக் போடுறாயா.